என்ன துன்பதிக்கும் நீங்களும் நடையா நடக்கிறீங்க, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. உங்க பையனை கட்டிக்க அந்த பொண்ணுக்கு அனுசம் இல்லைங்க, அதை விடுங்க. இப்போ நம்ம செல்வத்துக்கு நல்ல இருக்க சம்பந்தப்பட்டிருக்கேன். என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் உங்களுடைய பொறுப்புகளா எடுத்துக்கிட்டு செயல்படுறீங்க. நண்பன் தான் இப்படித்தான் இருக்கணும். என்னுடைய பிசினஸ்ல நீங்க மட்டும் தலையிட்டு இத்தனை தடவை உதவி செய்யலன்னா இன்னைக்கு நான் பெரிய மனுஷனா இருக்க முடியுமா? அதை சொல்லுங்க. இப்ப பாத்துக்கிறது பெரிய மிஸ்டர் கோவிந்தாஜ் இல்ல, மகன் எம்எஸ்சி பாஸ் பண்ணிருக்கா. வெரி குட் வெரி குட். இந்தாங்க காசு. தம்பி நீ காசு ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கு? என்னடா அவனை வச்சுக்கிட்டு அவன் கல்யாணத்தை பத்தி பேசினா அவனுக்கு கூச்சமா இருக்காரு. அதுவும் சரி, சாப்பிடுங்க. முதல்ல போட்டோ பாருங்க, தேவைன்னா நேர்ல பார்ப்போம், சம்மதமா முடிச்சிடுவோம். பாடுறா எப்படி கூட ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா கூட கோயிலுக்கு போய் வராங்க. பார்வதி பாரு, பொண்ணு நல்லா இருக்கா? நல்லதா இருக்காங்க. இந்த பொண்ணு நான் வந்து டாடி உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நான் எடுத்து பேசுறேன். குட். பாரதி பாத்தியா பாத்தியா, என்னமோ செல்வத்துக்கு செல்லம் கொடுத்துக்கிறேன் அப்படி இப்படி. நான் மாட்டான் என் பிள்ளை. இந்த காலத்துக்கு ரொம்ப அபூர்வம். அப்போ நான் அவளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். நீ சொன்ன மாதிரியே அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு சரியே சொல்லிட்டேன். ஆனா என் மனசு என்னமோ இருக்கிறான். சென்டிமெண்ட்டுக்கு அடிமைப்பட்டவன் எவனும் வாழ்க்கையில முன்னேறினதே இல்லை. நடந்ததை மறந்துரு, புதிய வாழ்க்கைக்கு தயாராயிரு. நான் மறந்துடலாம், ஆனா அவன் சும்மா இருப்பாளா? இந்த விஷயம் கல்பனாவுக்கு தெரிஞ்சு போய் அவன் எங்க வீட்டுக்கே வந்துட்டான். அதுக்கெல்லாம் வழி நான் சொல்லித்தரேன். வழக்கம் போல நீ கல்பனாவை செஞ்சுட்டே இரு. ஆனா உனக்கு கல்யாணம் பாடாயிருக்குங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியக்கூடாது. ஓகே, இப்ப மறைச்சிடலாம். ஆனா கல்யாண நாள் நெருங்க எப்படியாவது அவளுக்கு தெரிஞ்சுட்டாதா? அந்த சமயத்துல என்ன ஏற்பாடு தேவையோ அதை நான் செய்யறேன். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவை. இவ்வளவு பணத்துக்கு எங்கடா போவேன்? உன் கையெழுத்தினுடைய மதிப்பு பெரிய கோட்டீஸ்வர நீலகண்ட பிள்ளை. நீ கையெழுத்து பட்டா உனக்கு 2000 ரூபாய் கை நீட்டி கடன் வாங்கிட்டேங்கிறதுக்காக என்ன சீப்பா நினைக்காரு. எதிர்காலத்துல நானும் ஒரு பெரிய டைரக்டரா தான் ஆக போறேன். என்னுடைய படத்தை 60 பைசா டிக்கெட்டை வாங்கி நீ பார்த்துட்டு விசில் அடிக்க போறேன். ஆமா, நீ பொம்பளை ஆச்சே, விசில் அடிக்க மாட்டிய, பின்ன என்ன அடிப்ப? உன் மூஞ்சில சாணி அடிப்ப. இதெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? பார்த்தா எமக்கிங்கிறானோ மாதிரி இருக்கிறானுவா. ஐயோ தம்பிகளா, இப்ப நான் சோஷியல் படம் எடுக்க போறேன். புராண படம் எடுக்கும் போது சான்ஸ் தரேன். இவட்ட வாங்கின பணத்தை மரியாதையா திருப்பி கொடுத்துடு. இல்ல இப்பவே உள்ள தூக்கி போட்டு இவங்க 2 பேரும் ஃபுட்பால் பிளேயர்ஸா? இல்ல, இவர் என் பெரியப்பா, அவர் என் சித்தப்பா. அப்பப்பா அப்பவே கொஞ்சம் அடிச்சுக்கையா. சீராரி சீராரி, உனக்கு 2 அப்பாக்கள் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா கை நீட்டி கடன் வாங்கி இருக்க மாட்டேன். ஆமா, இதை தவிர வேற அப்பாக்கள் இருக்கிறாங்களா? வேற அப்பாக்கள் இல்ல. நல்லதா போச்சு. பாத்திரம் கேட்டாங்க, மளிகை கடைக்காரன், விறகு தட்டிக்கார, பின்னால பாரு. என்னங்க என்ன சிங்காரி பையன் என்ன சொல்றான்? சில்லையை ஒழுங்கா திருப்பி கொடுக்கறேன்னு சொல்றானா? யோ மணிய, பையா கையானு மரியாதை கொடுத்தலா பேசாத. ஆமா ஜாக்கிரதை. அடிவே, நம்ம விறகு தட்டி வேலாயிரா. ஆமா. என்னப்பா சில்லற கடன் நீயே கொடுத்துட்டு அப்புறம் மொத்தமா என்கிட்ட வாங்கிக்கலான்னு வந்திருக்கிறியா? விளையாடுறியா? வேலாயுத ரொம்ப டமாஸ் தெரியும். ஆமா. அப்ப நீயே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டப்பா. கொடுக்க வேண்டிய பாக்கிய கொடுக்கல, உன் மண்டை பழக்கலாம். விறகு தொட்டி கட்ட கீழே போறியா? படக்கூடாத இடத்துல பட்டு நான் போயிட்டா அப்புறம் இந்த சினிமா உலகம் ஒரு திறமையான டைரக்டர் இழந்துருவியா? பரவாயில்ல, அப்பவாவது என் பேர் பேப்பர்ல வரும். டாய், பணத்தை எல்லாம் நீ இப்ப கொடுக்கல, உன்னை அது ஒண்ணு இல்ல. இந்த பெரிய பாவம் சித்தப்பாவும் என்னப்பா நீங்க சொல்லுங்க. எனக்கு 4 மாசமா கட்ட வாங்கின பாக்கி தரல. கேட்டாக்கா சினிமாவில வில்லன் வேஷம் தரேங்கிறான். மளிகைக்காரன் கேட்டா அவனுக்கு அப்பா வேஷம் தரேங்கிறான். உங்க மோர கட்டைகளுக்கு கதாநாயக வேஷமா கட்டைக்கும் இருக்க மாட்டேன். இதெல்லாம் உண்மையா? ஆமா அம்மா. என்ன சிங்காரி, நீ எத்தனை மாசம்? 4 மாசம்மா. ஐயோ, நீங்க நடிக்கிற மாதிரி இல்லம்மா. பாலு பணம் 4 மாசம் பாக்கின்னு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமான்னா ஒரு இது. ஹீரோயின் வேஷம் கொடுக்குறேன்னாருமா.
எங்கிட்ட பாலு பாக்கியோட 2000 ரூபாய் கைமாத்தா கொடுத்திருக்கேம்மா. சினிமா ஆசையில பணம் கொடுத்திருக்கேன். ஆமாமா. யோ விறகு தொட்டி பாத்தியா, கதாநாயகி மாதிரி நானே கோணி பேசுறேன். புள்ள பணம் கொடுத்து ஏமாந்ததும் இல்லாம நானே கோணி வேற பேசுறியா? இந்த பாருங்க, கடைசியா சொல்றேன், மரியாதையா எங்களுக்கு பணம் வந்து சேரணும். இல்லன்னா இந்த பயணம்ல உப்ப தடவி பெரியவரே, தயவு செஞ்சு கூச்சல் படாம போய் சேருங்க. உங்க பணத்தெல்லாம் எப்படியாவது சமாளிச்சு நானே கொடுத்துறேன். சிங்காரி அம்மா, உன் பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. நீ இனிமே சினிமாக்கு தான் ஆசைப்படாத. இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. விட்டுட்டு போ. என்ன இப்படி திருட்டுத்தனமா பணத்தை வாங்கி சினிமா ஆசையில தொலைச்சிட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் லட்சமா சம்பாதிக்கத்தான். போதும், நிறுத்துவோம் வாய் சவடால. தங்கச்சி, பொம்பளை சம்பாதிக்கிற உடம்ப வளர்க்கறதும் இல்லாம ஊரு பூரா தில்லுமுல்லா பண்ற. இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா என் முகத்துல முழிக்காத, வெளியே போயிடு. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? வெளியே போனா என்னால பிழைக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இப்ப சொல்றேன், நானும் ஒரு பெரிய டைரக்டர் ஆகி பேரும் புகழோட தான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி வைப்பேன். அது வரைக்கும் உன் மூஞ்சியில கூட முழிக்க மாட்டேன். சரி. கல்பனா, நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்னா மாட்டேன்னு சொல்லுவாரா எங்க அப்பா? டே செல்வம், எல்லாம் இஷ்டம் தான் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து அவரே உன் வீட்டுக்கு நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேச வருவார். செல்வம், இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். நான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன நடக்குமோன்னு அணுவணுவா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. கல்பனா, எங்க போயிட்டு வர? ஒரு ஃப்ரெண்ட பார்த்து வரேன் டாடி. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? கல்யாண நாள் நெருங்க நெருங்க எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. டாடி, எனக்கு கூட தான் படபடப்பா இருக்கு. உனக்கேப்பா? வந்து நான் கூட அப்படித்தான். அந்த காலத்துல கல்யாணம் உடனே பயந்துகிட்டே இருந்தேன். கையும் ஓடல, காலும் ஓடல. வாழ்க்கை எப்படி அமையுமோ, வர்ற பொண்டாட்டி எப்படி இருப்பாளோன்னு. ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 நாள்ல எல்லாம் சரியா போச்சு. இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்விடேஷன்ஸ் வந்துரும். ஒருத்தர் விடாம எல்லாரையும் இன்வைட் பண்ணும். மூத்தவன் அனாதையா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து நின்னா அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடணும். என்ன என்ன? ஓகே டாடி. வாங்க. செல்வம் நம்மள இங்கதான் தங்கி இருக்க சொன்னா, அவனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அவன் வந்த உடனே நம்ம எல்லாம் திருநீர் மலைக்கு போலாம். வாங்க வாங்க. உட்காருங்க. ஜான், செல்வம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவங்க இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன இது நாடகம்? செல்வத்தை நீ அடையறதுக்காக நடிச்ச நாடகத்தை விடவா பெரிய நாடகம் இது? கல்பனா, திட்டமிட்டபடி நாளைய மறுநாள் செல்வத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சு கல்யாண வீட்டுல நீ கலாட்டா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க அடைச்சு வச்சிருக்கேன். செல்வத்தினுடைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க கைதி. அதுக்கப்புறம் உன்னை 50,000 ரூபாயோட வழி அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாத. அடச்சு, உங்க திட்டம் உதவுறாரு. என்ன பைத்தியக்காரி நினைச்சியா? Don't take it. கல்யாண நேரம் நெருங்க எனக்கு பயமா இருக்குடா. முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. திடீர்னு அந்த கல்பனா வந்துட்டா என் மனதே போயிடும். ஏண்டா இப்படி பாய்து சாகர? கல்பனா எப்படிடா வருவா? அவளதான் நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துல அடைச்சு வச்சிருக்கேன்னு சொன்ன. 2 முரட்டு தடியங்களை வேற அவளுக்கு காவலா வச்சிருக்கேன். எப்படிடா தப்பிச்சு வரும்? தைரியமா இருடா. நீ என்னமோ சொல்ற, எனக்கு பயமா தான் இருக்கு. நீங்க தான் கல்பனாவா? ஆமா. என் கூட வாங்க. வாங்க. எங்க வச்சுட்டு போறீங்க? செல்வம் நேரில் வந்தா தான் பொண்ணு அனுப்ப முடியும். மரியாதையா வழியை விட போறியா இல்லையா? முடியாது.
இருந்தாலும் என்கிட்ட மறைக்கவே மாட்டான். இந்த நேரத்தில் இப்படி குழப்பம் பண்ணா ஏதாவது பலன் கிடைக்காதான்னு யாரோ சதி பண்ணிருக்காங்க. வேற யாராவது சொல்லியிருந்தா நான் கூட அப்படித்தான் நினைச்சிருப்பேன். நானே காதார கேட்டேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இப்பவே செல்வத்தை கூப்பிட்டு விசாரணை பண்றதுக்கெல்லாம் இதுவா நேரம்? ஒருவேளை நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா கூட அதுக்கு வேண்டிய பரிகாரம் எல்லாம் பண்ணிடுவோம். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். அப்பா, தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதி கூட கடைசி நேரத்துல கருணை மனு போடுறான். முதல்ல தூக்கு தண்டனை நடக்கட்டும், அப்புறம் கருணை மனுவை பரிசீலிக்கலாம்னா என்னப்பா நியாயம்? பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அதுக்கும் செல்வம் உறவு கொண்ட அந்த பெண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க. பாத்தியா பாத்தியா இவன் பேசுறதே? ஒரு பெரிய மனுஷன் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, இந்த நேரத்துல கல்யாணத்தை நிறுத்த சொல்றான். என் கௌரவம் என்ன ஆகுது? வாயும் வயிறுமா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வழிகாட்டுறதுனால உங்க கௌரவம் உயருமே தவிர குறையாதுப்பா. சுகுமார், தாலி கட்ட போற நேரத்துல கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா எப்படிடா முடியும்? இந்த விவரமே எனக்கு இப்பதானமா தெரியும். அந்த பெண்ணோட நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சும்மா அதுக்கு நான் வழி பண்றேன். அந்த பொண்ணுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துருவோம். மாசம் மாசம் செலவுக்கு பணம் கொடுத்துருவோம். சட்டப்படி இல்லைன்னாலும் அந்த பொண்ணு செல்வம் கூட வாழ்ந்துட்டு போட்டோம். நம்ம வீட்டுல ஒரு பெண் இருந்து அதுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா இந்த முடிவு பண்ணுவீங்களா? சுகுமார், இப்பத்தாண்டா உன் எண்ணம் புரியுது. உனக்கு பொறாமை. உன் தம்பிக்கு மட்டும் இவ்வளவு பிரமாதமா கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு வைத்தறிச்சது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தின்னு பாக்குறேன். சேலஞ்ச் பண்றேன். இந்த கல்யாணம் நடக்க தாண்டா போகுது. வா பார்வதி. நிறுத்துங்க. ஒரு கல்யாணத்தை நிறுத்தினா அதுல சம்பந்தப்பட்டவங்க மனசு என்ன பாடுபடுது எனக்கு தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லை. இவன் செல்வத்தின் மனைவி. இவன் வயசுல வளர குழந்தைக்கு செல்வம் தான் தகப்பு. வேணும் நான் செல்வத்தையே கேட்டு பாருங்க. என்னங்க இது? நீலகண்டன், இதெல்லாம் என்ன நாடகம்? அவன் என்னமோ வளரான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல தாலியை கட்டட்டும். கட்டி மேடம், கட்டி மேடம். என்னையா கெட்டி மேடம் விளையாடுறீங்க? ஏற்கனவே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற பையனுக்கு எதுக்கு பெண்ணு பார்த்த? அத்தி பழத்தை புட்டு பார்த்தாலே உள்ள எத்தனை புழு நிலையும் தெரியுது. வாமா போகல. ஐயா ஐயா ஐயா, போயா உன் பையன் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். பேசாம ஐயா ஐயா. பிறந்த உடனேயே என்ன நடுத்தரவுல நிறுத்தின. வளர்ந்த உடனே இவ்வளவு ஒரு அனாதையை கட்டிக்கிட்டு வந்து இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தினேன். இப்ப என்ன பார்த்து ஊர் உலகம் எல்லாம் கைகொட்டி செருக்கிப்படி செஞ்சுட்டியடா. போயிடுங்கிறது. இனிமே ஒரு நிமிஷம் இங்கே இருந்தாலும் நான் கொலைகாரனா மாறிடுவேன். போயிடுங்கிறது. கல்பனா, எங்க அப்பா அம்மா உன்னை ஏத்துக்கலைனாலும் நீ இந்த வீட்டு மருமக. வாமா. அத்தை, போயிட்டு வரோம். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என் சின்ன பிள்ளையா இருந்தா என் வார்த்தையை மீறுவானான்னு அடிக்கடி நீங்க சொல்வீங்க. அந்த நம்பிக்கையை வீணடிக்க கூடாதுதான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். எப்படி பார்த்தாலும் நான் செஞ்ச தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனி யார தண்டிச்சா என்ன, யார மன்னிச்சா என்ன? என் பெருமையெல்லாம் போச்சே. அல்லும் பகலும் எவ்வளவு பாடுபட்டு இந்த பெருமைக்கு உயர்ந்த அரை நிமிஷத்துல எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சே. இனி 4 பேர் மத்தியில எப்படி நான் தலை நிமிர்ந்து நிற்பேன்? என் கௌரவம் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சே. ஹலோ, டாக்டர் கிருஷ்ணன் இருக்காரா?
பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல மிஸ்டர் நீலகண்டன். எதுக்கும் நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க ஃபுல் ரெஸ்ட்லயே இருக்கணும். செல்வம், அப்பாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காம ஆபீஸ் வேலையெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். ஓகே டாக்டர். செல்வம், நான் சொன்னதை கேட்காம நீ இந்த கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு இந்த பொசிஷன் கிடைச்சிருக்குமா? ஆமாடத்துல இவ்வளவு முன்னேற்படா திட்டம் போட்டிருந்தோம், கடைசி நேரத்துல வந்து கழுத்தறுத்துட்டாளே. அவளை வந்து கழுத்தறுத்தா எல்லாம் உங்க அண்ணன் செஞ்ச வேலை. எது எப்படியோ வீட்டை விட்டு தொலைஞ்சா. எஸ் எஸ் கவின். தம்பி, இந்த கான்ட்ராக்ட் பாரத்தெல்லாம் எழுதி போட்டுருவோம். செல்வம், ஹோல்ட் இட். மேனேஜர், செல்வம் ஒண்ணு ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல, நீங்க நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு. இஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபர்ம். அண்டர்ஸ்டாண்ட்? தம்பி, எனக்கு தெரியும்டா. ஐ நோ. தம்பி, இந்த கான்ட்ராக்டர்ஸ்ல உங்க அப்பாவால் நியமிக்கப்பட்டதா பெரிய கன்சர்ன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அது என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் செல்வம் கையெழுத்து போடுவாரு. யூ மே கோ. ஐயா, நீங்க போயிட்டு வாங்க, தேவைப்படும் போது கூப்பிட்டு அனுப்புறேன். தேங்க்யூ தம்பி. செல்வம், இப்ப உங்க அப்பா உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருக்காரு. அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த பசங்க எல்லாம் கொள்ள அடிக்க பாக்குறாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாடத்துல எனக்கு இந்த விவரம் எல்லாம் ஒண்ணுமே தெரியல. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். I'll be with you, man. Don't worry. டாக்டர், கைதி மாதிரி இந்த ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க என்னால முடியல. தினம் 1 மணி நேரமாவது ஆபீஸ் பக்கம் போயிட்டு வர எனக்கு அனுமதி கொடுங்க. நோ, மறுபடியும் ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தா ரொம்ப சிக்கலாயிடும். நான் சொல்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓகே? பார்வதி, என்னங்க? செல்வம் ஒழுங்கா ஆபீஸ் போறானா? 24 மணி நேரமும் ஆபீஸ் வேலையாகங்க இருக்கிறான். இவ்வளவு நாள் என்னமோ அவன் விளையாட்டு பிள்ளை நினைச்சிட்டு இருந்தேன். அவருடைய கெட்டிக்காரத்தனம் என்னன்னு இப்பதாங்க புரியுது. எனக்கு அப்பவே தெரியும் அவன் என்ன மாதிரி. He is not only intelligent but also lucky. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. யாரு? என் பேர் சுகுமார். என்ன வேணும்? சிறுகதை நாவல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். வந்துருவீங்களே, கதை நாவல் எழுதிருக்கிறேன், அதெல்லாம் பிரசுரம் பண்ணி கேட்பீங்களே. சாரி, என்னால முடியாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். கதை நாவல் எழுத தகுதி வேணாம். எவன எழுத முடியுமா? தினம் 10 பேர் வந்துடுறாங்க பைய தூக்கிட்டு. நான் ஒன்றும் பையன் தூக்கிட்டு வரலைங்க. வெறுங்கையோட வந்திருக்கீங்களா? மிஸ்டர், இந்த கதைகள் எழுதுதா இருந்தா முதல்ல பத்திரிகை அனுப்புங்க. நல்லா இருந்தா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் ஜனங்கள்லாம் அதை படிச்சு உங்களுக்கு புகழ் வந்தா நாங்களே உங்களை தேடி வருவோம், உங்க கதையை வாங்குவோம், பிரச்சனை பண்ணுவோம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நான் சமீபத்துல எழுதின நாவல் தான் ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு. அறவா, நீயும் எழுத்தும். சமீப காலத்துல பிரமாதமா எழுதுற ஒரே எழுத்தாளர் மிஸ்டர் துருவன். அப்படின்னா துருவன் எழுதின நாவல் பிரஸ் இருப்பீங்களா? நிச்சயமா. அந்த துருவனை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நானும் யார் யார்கிட்ட எல்லாம் அட்ரஸ் கேட்டு பாக்குறேன். ஒரு பையன் கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க கஷ்டப்பட வேண்டாம். துருவனோட கதைகள் நானே தரேன். திருடி வர போறீங்களா? நான் எழுதின கதையை நானே திருடணுமா? அப்படின்னா என் பேரு தான் துருவன். அது என் பிறப்பு. நீங்க தான் மிஸ்டர் துருவனா? நான் விவரம் தான் உடனே சார் மன்னிச்சுங்க. கதையெல்லாம் பண்ண இருக்கீங்களா? முதல்ல பார்த்து பேசிட்டு போகலாட்டு வந்தேன். நான் பை கொண்டு வர்ற பழக்கம். அங்கேயே நிற்பீங்களே. நான் தெரியாம சொல்லிட்டேன் சார். விலாசம் கொடுங்க, நானே உங்க வீட்டுக்கு வந்து கதையை வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, நாளைக்கு நானே கொண்டு வரேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. அவசியம் கொண்டு வரணும். என்ன பரவாயில்லைங்க. நான் சமயம் ராஜலட்சுமி கம்பெனி, ராஜம் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் இந்த வருஷத்தோட ஏஜென்சியை ரத்து பண்ணிடுங்க. இதுல இருக்க புது கம்பெனிகளுக்கு ஏஜென்சி அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே தம்பி, எனக்கு தெரியும்டா. ஐ நோ. என்ன செல்வம், நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமே அவாதான். அந்த கம்பெனிலேயே மாத்த சொல்றேன். ஏன் வழக்கமா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த கமிஷன் கிடைக்காதுன்னு வருத்தமா? நான் சொன்னேன், இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன்னு இவங்க அப்பா கேட்டா தெரியும். மிஸ்டர் ஐயர், அப்போ எங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தினால இந்த கம்பெனி வளரலன்னு சொல்றீங்களா? சார், நான் அப்படி சொல்றேன். மிஸ்டர், ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு ஆபீஸ் மேனேஜர். சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யுங்க. போங்க. நான் ஆபீஸ் மேனேஜரா? ஆஃப்டர் ஆல் நீ யாரா? மிஸ்டர் ஐயர், அவன் என்னோட ஃப்ரெண்ட். தம்பி, நல்லதுக்கு வழி காட்டவன் நண்பன். அறிவுக்கு அழியெடுத்து கொடுக்கிறவன் அயோக்கியம். அவன் நம்பாதீங்க. மிஸ்டர் ஐயர், இத்தனை நாள் வரைக்கும் எங்க அப்பாவை காக்கா பிடிச்சு கொள்ளையடிச்சீங்க. இப்ப அதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆத்திரப்படுறீங்க இல்லையா? தம்பி, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாத உங்ககிட்ட இனி நான் வேலை பார்த்தேன்னா என் மரியாதை தான் போயிடும். நான் வர்றேன் தம்பி, நான் வர்றேன். ஏட்டா இப்படி இடிச்சு போய் உட்கார்ந்துருக்க? தனியா தொலைஞ்சதுன்னு விட
எனக்கு யார நம்புறதுன்னே தெரியல. என்ன விஷயம்? சார ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். அதுதான் என்ன விஷயமானு கேட்கறேன். செல்வம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம கம்பெனி அழிவை நோக்கி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நானும் என்னால முடிஞ்ச வரலும் சமாளிச்சு பார்த்து ஒண்ணும் நடக்கல. என்ன மேனேஜர், உங்களை நம்பித்தான பூராத்தையும் ஒப்படைச்சேன், என்னண்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதான்னு கேட்டா நான் என்னமா சொல்லுவேன்? அதை அவர்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க சொல்றதுனால என்ன நன்மை கிடைக்குங்கிறத நல்லா யோசிச்சு போனா தேடிக்கலாம். ஆனா இது போனா போனதுதான். ஆமாமா, சில சமயம் உண்மையை சொன்னா தீமைதான் வருங்கிற நிலைமை வரும்போது அதை சொல்லாமே இருந்துறதுதான் நல்லது. அப்புறமா சுகுமார், உங்க கதையை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உலகத்தில் இப்படி கூட அப்பா இருப்பாங்களா? நீங்க பணக்கார பிறந்த கூட மனசால ஏழையா வந்துட்டு இருக்கீங்க. இப்போ மனசால மட்டுமில்லை, எல்லா வகையிலுமே நான் ஏழையா இருக்கேன். மாசம் வீட்டு செலவு சரிக்கவே பாடா இருக்கு. நீங்க மாத்திரம் இல்ல, தமிழ் எழுத்தாளர் பல்லவர் நல்ல அப்படித்தான் இருக்கு. பாப்புனால உங்களுக்கே எப்படின்னா மற்றவங்களை பத்தி நான் சொல்ல தேவையே ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்யறேன். அடடே வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. நாவல படிச்சீங்களா? நீங்க கொடுத்த 2 நாவலையுமே படிச்சேன். அதுல எதை படம் எடுத்தாலும் நிச்சயமா கிடைக்கும். என்னது அவார்டுங்க எழுத வேண்டியதானே? நல்ல வேலை கிடைச்சீங்க. அவார்டை வாங்கி சட்டையில குடிச்சு ரோட்ல அலைய முடியும். ஏன் அதே தானே, லேசா ஓட்ட விடும், அவ்வளவுதான். அட முடியா, இந்த தாயின் மனம்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க. தாயின் மனம் இல்லைங்க, தாயின் மனம் இருந்து ஏதோ ஒண்ணு. அத என் ஒய்ஃபு படிச்சா அதே படம் ஆக்கணும்னு சொன்னான். ஏன் இருக்கிற அதுல என்ன வேடிக்கைன்னா, என் ஒய்ஃபும் அதே நாவலத்தான் படிச்சான். ரொம்ப பிரமாதமா எதுன்னு சொல்லிவிட்டான். கமிங் டு தி பாயிண்ட். இந்த தாயின் மனம் நாவல் யாருங்க எழுதுது? அது கொஞ்சம் இருக்கு. அது எழுதுனவர் ஓ அட என்ன பாருங்க, பெரிய எழுத்தாளர், கிரேட் ரைட்டர். எனக்கு ரொம்ப வேண்டியது. அவ்வளவு பெரிய மனுஷன் உங்களுக்கு வேண்டியவர். ஆமா, நம்பவே முடியல. ரொம்ப நல்லா போச்சு. எப்படியாவது அவரை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி 2000-3000 முடிச்சிருங்க. நான் உங்களை தனியா கவனிக்கிறேன். அவர் அவ்வளவு சீப்பா தர மாட்டார். குறைஞ்சு 20,000 கேட்பார். இருங்க, எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, முடிச்சிருக்கேன். சுகுமார், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த பாருங்க, 5000க்கு மேல நயா பைசா தராது. வேணும்னா பணம் எடுக்கிறதே நிறுத்திடுறேன். என்ன பண்ணி என்ன இப்படி திடீர்னு சொல்லிவிட்டா எப்படி? நீங்க ஒரு தயாரிப்பாளர் ஆகணுமா வேண்டாமா? ஆமா. நான் ஒரு டைரக்டர் ஆகணுமா வேண்டாமா? ஆமா. 100 நாள் படம் ஓகோன்னு ஓடி நாம 2 பேரும் மாலை போட்டுக்கணுமா வேண்டாமா? ஆமா. எங்களுக்கு தேவை தாயின் மனம் தான். அது நீங்க கேட்கிற படத்துக்கு வராது. அப்ப எவ்வளவுதான் கேட்கறீங்க? என்னங்க, ஒரு 5-6. சும்மா இருங்க. உங்க விஷயத்துக்கு 5-6 கொட்டிட்டு பண்ண அர்த்தம். அவரு பெரிய ரைட்டருங்க. சொன்னதுதான் ஒரு பேச்சாட குறைக்க மாட்டார். நீங்க எங்க கொடுக்க சம்பந்தம் இல்லாம. சரி, மேல வாங்க. அட தொகையில வாங்க. என்ன மட்டி, 5 லட்சம் ரூபாய் போட்டு பணம் எடுக்கிறீங்க. இதுல என்ன அல்பத்தனம்? இன்னைக்கு பேனாவும் பேப்பரும் விற்கிற விலைக்கு துருவம் கதைக்கு கொஞ்சம் கூட போட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சு போதுங்கிறேன். அந்த தொழில இறங்கிருக்கேன். அப்புறம் முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரே செக்கா கொடுத்தா இருந்தா 15 ரூபாய். வெரி குட். செக்கன்னு வெட்டுங்க. இப்பவே வெட்டிடுறேன். ஆமா, துருவம் பேர்ல தானே? என் பேர்ல. இந்த தேதியை போடுங்க. என்ன பண்ணி பல எழுதி கிழிச்சு கையில கொடுங்க. மனத்தை மாத்திக்க போறாரு. இதாப்பா, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் துருவனை கண்டு பேசி இந்த தொகைக்கு எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். என்ன போன போட்டு இந்த ஆளை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. ஏதாவது ஏறாவளமா பேசி காரியத்தை கெடுத்துருப்போம். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. மிஸ்டர் டேனியல், அந்த இன்வாய்ஸ் சார் சிலர் நீங்க புதுசா கான்ட்ராக்ட் கொடுத்த கம்பெனியில போய் பார்த்தோம். ஒண்ணு கூட ஒரிஜினல் கம்பெனியா தெரியல. எல்லாம் பினாமி கம்பெனி எல்லாம் இருக்கு. போர்டுகள் தான் தொங்கித தவிர உள்ள ஆட்களே கிடையாது சார். நம்ம ரொட்டேஷன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி போச்சு. யாருக்குமே சரக்கு ஒழுங்கா போய் சேராதனால எல்லாரும் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாளைக்குள்ள கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் பைனான்சிங் மார்க்கெட்ல திருப்பி கொடுக்கணுமா? நம்ம கம்பெனியை பத்தி ஊர்ல பலவிதமா பேசிக்கிறதுனால எல்லாருமே சீரியஸா இருக்காங்க. எந்த நேரத்துல ஜப்தி வரும்னு சொல்ல முடியாது. திலக்கங்க, உண்மை சொல். நீ சொன்னபடி நான் கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்த அத்தனை கம்பெனியும் போலி கம்பெனி இப்பதான் எனக்கு தெரியும். உன் வார்த்தையை நம்பி 1 லட்சம் 5 லட்சம் எல்லா கம்பெனிக்கும் நான் பணத்தை கொடுத்திருக்கேன். அதெல்லாம் இன்னைக்குள்ள எனக்கு வந்து சேரணும்.
நான் என்னடா பண்ண முடியும்? எல்லாம் நல்ல கம்பெனி தான் ரெக்கமெண்ட் பண்ண. பணத்தை எடுத்து கொடுத்தது நீ தானே. பாவி, இப்பதான்டா உன் அயோக்கித்தனம் எனக்கு புரியுது. அன்னைக்கே மேனேஜர் என்கிட்ட எவ்வளவோ சொன்னார். அவர் பேச்சை மீறி நீ சொன்னபடி செஞ்ச. இல்ல, என்ன இப்படி கவுத்துட்டியேடா. இதோ பாரு, மரியாதையா இன்னைக்குள்ள எனக்கு பணம் வந்து சேரணும். இல்ல இப்பவே போலீஸ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மூளை இல்லாம பேசாத. நான் என்ன உங்ககிட்ட கையெழுத்து போட்டா பணத்தை வாங்குறேன்? இல்ல உன் கம்பெனியில நான் மேனேஜரா, செக்ரட்டரியா, அக்கௌண்டண்டா? எந்த ஆதாரத்தை கொண்டு நீ போலீஸ்ல புகார் கொடு? ஏதோ பாவம் ஃப்ரெண்டே கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் வந்தேன். என்ன அடிச்சுட்டேன்ல, எக்கடாவது கெட்டுப்போ. ஐ டோன்ட் கேர். No. சார், கோர்ட்ல பல பேர் நம்ம கோடவுன், கம்பெனி, கார், வீடு எல்லாத்துக்குமே அட்டாச்மெண்ட் வாங்கிட்டாங்க. இப்பதான் நியூஸ் கிடைச்சது. டாடி, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க டாடி. நோட்டீஸ் எடுத்திருந்தோம். இன்னைக்கு ஏழம்பு பத்திரிகையில வேற போட்டிருந்தோம். இந்த விஷயம் எங்க வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது. அவருக்கு உடம்பு சரியில்லை. ஐயா, எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா? இப்ப போயிட்டு ஒரு 3 மணிக்கு வர முடியுங்களா? அதெல்லாம் முடியாதம்மா, இது கோர்ஸ் உத்தரவு. உங்க செல்லப்பிள்ளை செல்வம் இருக்கானே, ஒழுங்கா என்ன பார்த்து ஒரு தடவையாவது பதில் சொன்னது உண்டா? கம்பெனியே கவுத்து போயிருச்சு. சீக்கிரம் வீட்டை காலி பண்ண ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. கோர்ட்டுக்கும் வக்கீல் வீட்டுக்கும் என்ன நடவடிக்கைங்கிறது எனக்கு தான் தெரியும். இன்னும் அறைய சொல்றீங்களா? கோர்ட் ஆளுங்க நினைச்ச நேரத்துக்கு வரமாட்டாங்கம்மா. கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப சரி. என்னங்க நீங்க என் கீழே இறங்கி வந்தீங்க? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் பார்வதி. இந்த ஒரு நிகழ்ச்சியிலே எது எது எப்படி எப்படி நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. மேனேஜர், நீங்க கூட என்கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சிட்டீங்களே. செல்வம் என்னமா தொழில் பண்றான், எப்படி சம்பாதிக்கிறான்னு நீங்கள்லாம் சொன்னீங்க. நானும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? பார்வதி, ஒன்ன சொல்லி குற்றம் இல்லை. நான் இருக்கிற நிலைமையில அப்படி சொல்றதுதான் என் உயிருக்கு பாதுகாப்புன்னு நீ சொன்ன. நான் நம்ப கூடாதவங்களை நம்பி கொடுக்க கூடாத பொறுப்புகளை எல்லாம் கொடுத்தா நடக்க கூடாததெல்லாம் நடக்குங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, விதியின் இந்த சவாலையை நான் தைரியமா ஏத்துக்கிறேன். பார்வதி, நம்ம 2 பேருக்கு வேண்டிய மாத்து துணிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு புறப்படு. அழக்கூடாது. நான் இருக்கும்போது நீ கண் கலங்கிறது என் ஆண்மைக்கே விடுற சவால். கட்டின பொண்டாட்டிய கண் கலங்க வைக்கிறவன் கையால் ஆகாத கோழை. பார்வதி, நான் சேலஞ்ச் பண்றேன். நான் உன்னை காப்பாத்துறேன். போ.
யாரோ ஊரை கூட்டி தண்டோரா போட்டு என் வீட்டை ஏல போடாதீங்க. நீங்களே சுவாதீனம் பண்ணிக்க. உங்களை நான் கேட்டுக்கிறதெல்லாம் அது ஒண்ணுதான். வா. வணக்கம். வாங்க மிஸ்டர் சுகுமார், உட்காருங்க. பிரசல்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப சிரமமா தான் இருக்கு. நைட் அண்ட் டே நாங்க எல்லாரும் ஒர்க் பண்றோம். இருந்தாலும் ஒண்ணு லாபகரமா இல்ல. எழுத்து துறையில வர்ற பணத்தை கூட அதுலயே போட வேண்டியிருக்கு. மிஸ்டர் சுகுமார், அச்சு தொழிலாளே அப்படிதான். அத பத்தி ஒரு பழமொழியே உண்டு. அது ஒரு பேய் மாதிரி. முதல்ல ரத்தத்தை உறிஞ்சும், அப்புறம் செல்வ தள்ளி கொடுக்க ஆரம்பிச்சா கொட்டிக்கிட்டே இருக்கும். லட்சக்கணக்கா அள்ளி கொட்டிண்டுங்கிறது இல்ல. நமக்கும் ஒரு வழி வேணும். கூட வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலையே நான் ஆரம்பிச்சேன். இப்போ உங்ககிட்ட வந்த நோக்கமே, நீங்க பப்ளிஷ் பண்ற புத்தகங்கள்லாம் எங்க கிட்டே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். Definitely, the pleasure is mine. ரொம்ப நன்றி சார். என்னங்க, கல்பனாக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? பாவம், அவளும் எத்தனை வருஷம் காத்திருப்பா. ஒருவேளை உங்க அப்பா உங்க தம்பிக்கு வேற ஏதாவது கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தா? அந்த அளவுக்கு ஆகாது. எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த அளவுக்கு எது ஆகும்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இது பாருங்க, நீங்களும் வெட்டி கௌரவம் பார்க்காதீங்க. எப்ப கல்பனா வாழ்வுக்கு நாம பொறுப்பை ஏத்துக்கிட்டோமோ அதை ஒழுங்கா செய்யணும். இப்ப உங்க அப்பா கோபம் அடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வாங்களேன். கஸ்தூரி, எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா என்ன? என்ன பார்த்தாலே எங்க அப்பா ஆத்திரப்படுவார். உயிருள்ளவரை என் முகத்துல முடிக்காதேன்னு சொல்லிட்டார். ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு. அதுக்காக நிஜமாவே அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போறதா முடிவு பண்ணிட்டீங்க? கஸ்தூரி, கோழி மிதிச்சு கொஞ்சம் சாகிறது இல்ல. இப்பவே புறப்படுங்க. நீங்க கேட்கிற நீலகண்ட ஆபீஸ் வீடு எல்லாம் ஏலத்துக்கு போய் ஊரை விட்டே போயிட்டாரு. உங்களுக்கு தெரியாதா? என்னது? 4-5 வருஷம் கழிச்சு வந்து கேட்டாங்க. இப்பவாது கேட்டீங்களே. ஆமா, நீங்க யாரு? அவருக்கு வேண்டியவர். ஆமா, அவர் எங்க இருக்காரு தெரியுமா? ஊரை சுத்தி கடனை வாங்கினவன் அட்ரன் சொல்லிட்டா ஓடி போவான். எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. ஆமா கஸ்தூரி, அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. நானும் எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். ஒரு தகவலும் கிடைக்கல. பெரியப்பா, பெரியப்பா, எங்க எங்க அப்பா எங்க? நீ அழைச்சிட்டு வருவேன்னு எங்க அம்மா சொன்னாங்களே. ஆலமரமா இருந்த வீட்டையும் அரச மரமா இருந்த ஆபீஸையும் ஆடிக்காத்துல பறக்க விட்டுட்டு உங்க அப்பா எங்க போனான்னு யாருக்கிட்டா கண்டா தெரியும்? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, நீ போய் விளையாடுற கண்ணா. அம்மா, அம்மா, என்னம்மா அழுற? பாபு, உங்க அப்பா என்ன மட்டும்தான் நடுத்தருவுல விட்டுட்டு போனாருன்னு நினைச்சேன். பெத்த அப்பா அம்மாவையும் நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாருடா. கல்பனா, குழந்தைகிட்ட இதெல்லாம் என்ன பேசு? ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு ஒருத்தரை நினைச்சு ஒருத்தர் கண்ணீர் விட்டுத்தான் ஆகணும்னு விதி இருக்கிறப்ப அதை நம்மால மாத்த முடியுமா?